அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஒரு சிம்பிள் லன்ச் மெனு தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல சாம்பாருக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், பூண்டு, மிளகாய் ரெண்டுத்தையும் தட்டி வச்சு அதையும் சேர்க்குறேன். இதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்துறேன். நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி இருந்துச்சு, அதனால் அதை தான் சேர்த்திருக்கேன். அப்புறம் காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார். ஸோ முதல்ல முருங்கைக்காவை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா அந்த வெங்காயம், எண்ணெய், சீரகம் இதற்குள்ளே நல்லா சேரணும். அதுக்கப்புறமா தக்காளி, நம்ம புளி ஊற்ற போகிற சாம்பாருக்கு, அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காவும் தக்காளியும் சீக்கிரமாகவே வணங்கிடும், அதனால் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் ஒரு நிமிஷம் நல்லா வணங்கணும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் லெமன் சைஸில் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதோட தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். நான் சாம்பார் தூள் மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்த போகிறேன். ஸோ மஞ்சத்தூள், சாம்பார் தூள் நான் 3 டீஸ்பூன் சேர்த்துறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியில், புளி தண்ணியிலே இது நல்லா வெந்துடணும். எல்லா காயும் நல்லா வெந்துடணும். இப்போ வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பு அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு கூட தண்ணி ஊற்றிக்கலாம், உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டோம் அப்படின்னா சாம்பார் ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இதில் வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரசம், பருப்பு ரசம் தான். நம்ம சாம்பாருக்கு புளி கரைச்சி வச்சுருப்போம், அதில் கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி வேக வச்சதில் பருப்பு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவு பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன் நான். இதுக்கு கொஞ்சமாக மிளகை விட சீரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக வரமல்லி, காஞ்ச மிளகா பாதி, காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவே எடுத்திருக்கேன். இது நல்லா இடிச்சிக்கலாம், நல்லா கோர்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் பூண்டு நான் 3 பல் எடுத்திருக்கேன். ரசம் கம்மியாக இருக்கிறதுனால இது நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ நல்லா இடித்தாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வணக்கணும். இதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதே சமயம் இதை நல்லா வணங்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது லைட்டாக வணங்குங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம புளியும் பருப்பு தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகணும், ஆனால் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்குது. கிண்டி விட்டே இருந்தீங்க அப்படின்னா ரசத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசம் குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முருங்கீரை பொரியல். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கிறேன். உப்பு ரொம்பவுமே கம்மியாக சேர்த்துங்க, ஏன்னா கீரையில் அதிகமாக சுருங்கிறதுனால எவ்வளோ உப்பு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஸோ அதிகமாக உப்பாயிர போது உப்பு கம்மியாக சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கீரைக்கு தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்து போடுறது கிடையாது. ஸோ இது நல்லா வணங்கி வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிரும். ஸோ இந்த சிம்பிளான லன்ச் மெனு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. Thank you.